கிஸ் கார்னர், நம் கிஸ் கார்னர். சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க. உல்லாசம் உற்சாகம் உலவருமே. பாடல்கள் உண்டு, பப்பட் ஷோ உண்டு, வசனமும் கதைகளும் இங்கே இருக்கு. நாடகம் உண்டு, நல்ல கருத்துக்கள் உண்டு, ஜபங்களும் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க. உல்லாசம் உற்சாகம் உலவருமே. கிஸ் கார்னர், நம் கிஸ் கார்னர். சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க. உல்லாசம் உற்சாகம் உலவருமே. கிறிஸ்காரர் இருக்குன்னு காணாம போயில எங்கடா போயில உன்னை தேடுமா? நான் ஒரு மரத்து மேல ஏறியா ஒரு மாம்பழம் காதுல ஒடிஞ்சிடாமடா. மாம்பழம் பறிக்கலான்னு மரத்து மேல ஏறிட்டேன் மாமா. அப்படியா? அப்புறம் தான் தெரிஞ்சு அது தென்னை மரம்ட்டு. தென்னை மரத்தை போய் மாங்காய் மரம் நினைச்சியா? மாங்காய் மடையா? நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? தின்றாது அதுக்காண்டி. சரி சரி டிம்மு கிட்ஸ் கார்னரா? ஆமா, அதான் உனக்கு தேடுறேன். வந்துட்டேன் மாமா. சரி வாணிக்குடி பார்த்து கொண்டு தொகுத்து வழங்கக்கூடியவர் டிம்மு. கரிதா மாமா, தப்பா சொல்லிட்டேன் மாமா. அப்படியா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் டிம்மு, உங்கள் மாமா. மாமா இப்போ ஓப்பனிங் பிரேயர் மாமா. சரிப்பா. ஓப்பனிங் பிரேயர் பண்ணி யாரை வர சொல்லலாம்னா சொல்ற டிம்மு, உனக்கு தான் தெரியும். மாமா நம்ம பென்னியனை வர சொல்லலாமா? சரி. பென்னியனை சூப்பரா ப்ரே பண்ணாரு. நல்லா பண்றாப்ல. கூப்பிடலாமா? கூப்பிடுவான். பென்னியனா வாங்க 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 வாங்க. என்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த கிட்ஸ் கார்னரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராமில் வருகிற கதை, வசனம், பாட்டு அனைத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மாமா பென்னியனை சூப்பரா ப்ரே பண்றாரு. நல்லா ப்ரே பண்ணாரு. ஆமா மாமா. ஆமா. அடுத்ததுனா தெரியுமா? அடுத்தது பாட்டு. கரெக்ட் மாமா. நான் இங்கிலீஷ்ல சொன்னா நீ தமிழ்ல. ரைட் ரைட். பாட்டு போட சொல்லலாமா? போட சொல்லுவான். பாட்டு போடுங்க வாங்க. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் முழு மனதுடனே. வெறுக்க வேண்டாம், கோபமும் வேண்டாம், தயவாய் மன்னிப்போமே. தேவனும் நம்மை மன்னித்ததாலே நித்திய ஜீவனை பெற்றோமே. உன்னையும் என்னையும் மன்னித்த தேவனின் நாமம் உயர்த்துவோமே. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் முழு மனதுடனே. வெறுக்க வேண்டாம், கோபமும் வேண்டாம், தயவாய் மன்னிப்போமே. டிம்மு மாமா பாட்டு பாட்டு நல்லா இருக்குல்ல டிம்மு? சூப்பரா. பாட்டு நல்லா இருக்கு மாமா. அத்தை தெரியுமா? மாமா சொல்ற டிம்மு. ஏன் மாமா எனக்கு தராம சாப்பிட்டீங்க நீங்க? நான் என்னடா சாப்பிட்டேன்? ஏன் மாமா எனக்கு தண்ணி கூட வைக்காம நீங்க குடிச்சிங்க ஜூஸ் எல்லாம்?
சரா டிம்மு உன்னை பார்த்தேன் காணா. ஏய் மாமா சூப்பராக நடிக்கிறாரு. மாமா பயப்படுவாருன்னு பார்த்தா இல்லடா டிம்மு, உன்னை பார்த்தனா உன்னை காணா. சரி டிம்மு மறந்துடுவான் அப்படி நான் குடிச்சு விட்டேன். மாமா சூப்பராக நடிக்கிறீங்க மாமா. நான் சூப்பரா நடிக்கிறேன்னா. ஆமா அது நாடகம். நான் சும்மா தான் நடிச்சேன். ஜூஸ் எங்கன்னு கேட்டு நீங்க ஜூஸ் நீ வரல நான் குஸ்டின்னு சொல்றீங்க. அப்படியா? அப்ப நிஜமா குஸ்டி நான் ஜூஸ் எனக்கு விட்டு நான் சும்மா சொன்ன மாமா நிஜமா மாட்டிக்கினாரு. எங்க மாமா எனக்கு ஜூஸ் சரா டிம்மு உனக்கு கடையில் போய் வாங்கி தரேன். சரி சரி பாட்டு போலாம், பாட்டு போவோம். நாடகம் போடுங்க போடுங்க வாங்க. ரோலிங். என்ன ஓகேண்ணா? ஓகேவா? ஓகே. என்ன பார்க்கறேன் நான் லென்ஸ் பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாத்தியா? இங்க பாரு. பாத்துட்டீங்களா? ஓகே ஓகே ரெடி. அவன் விஷயங்க. ஏய் வாடா உள்ள. தலை கட்டு வரமா? நீ தலை வாரணும் தலை வாராத மாதிரி தான் இருப்ப. கண்ணாடி தலை வரவும் கூடாதீங்க. ஆனா என்னையே போட்டு வந்ததுல இருந்து வாட்டுருங்க. கண்ணாடி என்ன தேவையில்லை. ஏய் சி கண்ணாடி கேட்கலாம். கண்ணாடி எதுக்கு இப்போ? ஏய் தைது. இன்ஸ்டாகிராம் சின்ன பசங்க ப்ரோகிராம். நான் சின்ன பையனா? ஃபர்ஸ்ட் ரெடி ஃபர்ஸ்ட். ரோல் பண்றல இதெல்லாம். சரி என்ன பேசணும்னு சொல்லி. இல்ல மன்னிப்பு வந்து ஒரு ஸ்டைலா வந்து வச்சு சொல்லுங்க. கூட போதே இருந்துச்சு ஸ்டைலா இல்ல ரொம்ப பேசாத. சரி ரெடி போலாமா? பாத்தீங்க மன்னிப்பு இதுல பேச்சம் பாருங்க. டேய் இல்ல இப்படி இருக்கீங்க. மன்னிப்பு டான்ஸ் ஸ்டெப்லாம் இல்லடா மன்னிப்புன்றது வந்து ஒரு நல்ல மேட்டர் தான். மத்தவங்க மன்னிக்கணும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து அழகா சொல்றாரு. மன்னிப்பு இல்ல மன்னிப்பு அப்படி ஏதாவது மன்னிப்பு. டேய் என்னடா நீ எதோ பண்ணு. சரி ரெடி பண்ணு. நான் போற கேமரா ரெடி. ஃபர்ஸ்ட் ரோல் பண்றீங்களா? ரோல். மன்னிப்பு. ஏய் மன்னிப்பு. ரெடி ரெடி. ஏய் கேமரா பார்த்து பண்ணுங்க. இங்க லென்ஸ் பாத்துங்க. ரெடி. ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம மன்னிப்புன்ற தலைப்பை பார்ப்போம். இரு நான் முதல்ல ஆக்ஷன்லாம் சொல்றேன். ரெடி ஆக்ஷன். ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம விஷால் சிரிக்காத சார். என்ன பண்ணா நீ? சரி இல்ல இவன் சொல்றேன். நான் சொல்றேன். சொல்றேன். அவர் என்ன பையன் சொல்றாங்க? மன்னிப்பு. டேய் என்ன சார்? என்ன சொல்லு? இவங்க என்ன சொல்றாங்க? மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி வந்து சொல்லலாம்? நாங்க சொல்ல வருது கிளாஸ் அப்படி சொல்றாங்க. வித்தியாசமா சொல்ல வரலாம். இல்லடா அப்படி சொல்லல. நான் புதுசா ட்ரை பண்ணுங்க. கிட்ஸ் கார்னர் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. சரியா? பசங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா பண்ணுங்க. சரியா? டைம் டேய் நீ ஏதாவது புது ஸ்டைலா எடுக்கறதா சூப்பரா. மன்னிப்பு. டேய் என்ன? நல்லா தானே இருக்குது. அது எதுக்கு இடிக்கிற? சரி 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 வேண்டாம். சரி சரி. ஏய் சாரி கேக்குறா இச்சனா. சாரி கேட்டேன். என்னடா நீ? சரி ரெடி போலாம். ஏய் ரெடி விஷா. ரோலிங் ஆக்ஷன். மன்னிப்பு. மன்னிப்பு டேய் என்ன ஸ்டைலா? வேணும்னு சரி நீ வேணும்னு செய்யறது கிடையவே கிடையாது. தெரியாதனமா பண்றது மன்னிச்சு சார். இவன் அதுதான் கூட்டு வரானா? சொதப்பிட்டு இருக்கான். நீங்க 4 அடி கூட வச்சு மன்னிச்சு விடுங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டே இருக்கேன். ஒரு 2-3 தடவை அடிக்கிறான். வேணும் டேய். சார் பாருங்க சார். வந்ததுல இருந்து கூட்டது தப்புன்றாரு. சரி சரி உள்ள தம்பி மன்னிச்சு விடுங்க சார். டேய் அமைதியா இல்ல 1-2 தடவை பொறுத்துக்கலாம். 2-3 தடவை அடிக்கிறேன். தெரியாத யாரும் டேய் நானே சிரிக்கிறடா. சார் இல்ல சார் தெரியாம சார் சார் சின்ன பையன் மன்னிக்காம இருனா மன்னிங்க. பஸ் இதெல்லாம் எடுக்காதீங்க பஸ் கட் பண்ணுங்க பஸ் ப்ளீஸ் இருனா. ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்தப்போ ஒரு தடவை அடிச்சானா? நீங்க என்ன வாங்கி நினைச்சீங்களா சார்? வேணும்னு எதுவுமே பண்ணல. தெரியாம தான் மன்னிச்சு விடுனா. சின்ன பையன் தான். டேய் இது கூட தெரியாது உனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை பொறுத்த வேணும்னே அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல தெரியாது பாருங்க. இப்ப கூட எனக்கு தெரியல. மன்னிச்சு நான் இது பண்றேன். வெறுப்பேறேன். மன்னிச்சு தட்டு விடுங்க. வந்தீங்க நீங்க சரி சரி தட்டு விடுங்க. அவர் பார்த்து மன்னிக்க மாட்டேங்க. டேய் அவன்
பூடா அதான் ஒத்துக்கிறானா? ஏய் மன்னிக்கிறா. நீங்க அவர் வெறுப்பேற்ற மாதிரி பேசுறடா விஷால். இல்ல நிஜமா சொல்ற வெறுப்பேற்ற மாதிரி பேசுற. தெரியாம தானே பண்ணேன். இப்ப கூட தெரியாம தானே இருந்தது. சரி. சரி லாஸ்ட் டைம். சரி நான் வித்தியாசமா தான் பண்ணுவேன். பண்ணு ப்ளீஸ். என்ன? ஓகே விஷால். என்ன பண்ணு விஷால்? பஸ் ரெடி ரோல் பண்ணு பஸ். ரோல். ரெடி. ஆக்ஷன். ஹலோ குட்டீஸ், இப்போ இந்த வாரம் நாம பார்க்க போறது நோ வேணா. இது கட் பண்ணி முதல்ல ஒழுங்கா பேசிக்கங்க ப்ளீஸ். நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீ அப்படி சொல்லு. ரெடி ரெடி ரெடி. ஏய் டைம் ஆகுது ரெடி. ஓகே. ரோலிங் கை வைக்கிட்டோம் பஸ் சார். ஆக்ஷன். ஹலோ குட்டீஸ், இந்த வாரம் நாம பார்க்க போறது மன்னிப்பு. என்னடா மன்னிப்பு. எது கேட்கணும்? ஏய் வேணும்னே பண்ற விஷால் நீ. சார், நீங்க அவர் ஏத்து விடுறாரு சார். அதெல்லாம் கிடையாது. சார், ஒரு பைக் என்ன பேசுறீங்க? பைக் சார், நீங்க ஃபர்ஸ்ட் வேற விட்டேன் ஸ்டீஃபன். சார் மன்னிப்பு இல்ல சொல்லுங்க. நான் வரல. ஓ டேய் இருந்துட்டு நீங்க என்ன வேணும் நினைச்சீங்க சார்? நான் என்ன பண்ணுறேன் சார்? என்ன வேற மாதிரி சொன்னேன். இப்ப எதுக்கு கை வச்சாங்க? ஒரு இதுவா சொல்றது அது. நீ ஏதோ பிளான். நீங்க டேய் எனக்கு தெரியாதடா. நான் சின்ன பையனா? கூப்பிடாதா? அம்மா வாடா, இவங்கள நான் வர முடியாது. மனுஷன் உண்ணா சின்ன பையன் தான். ஏன்னா நீ சரி நான் அவங்க கூட போறேன். நீங்க முடியாது. மன்னிச்சு விடுங்க. முடியாதுடா. டேய் எதுக்கு போடுவாங்க? சாரி சாரி. அதெல்லாம் முடியாதுடா. மன்னிச்சிருங்க சார். அண்ணியா சாரி. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருந்தா சரி போய் போலாம் பேசி. இப்போ நான் வரலடா. சார் கட் பண்ணு. பின்னா என்ன? மன்னிக்க சாரி. சாரி சார். பண்ணாத தப்புக்கு சாரி சார். யாரை கேட்டா இருக்கா? நான் வரல. சரி நான் பண்ணதான் நினைச்ச தப்புக்கு சாரி சார். நீங்க பண்ணதான் நான் நினைச்சுக்கிட்டீங்க. சாரி சார். மன்னிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. நான் தம்பி தான் மன்னிச்சிருந்தேன். இப்ப கூட மன்னிக்கல பாருங்க சார். மன்னினா முடியாது. நான் வரேன். சாரி சார். கடைசிக்கு மன்னிக்க மாட்டேன். நான் போறேன். டேய் சாரி. ஆனா டைட்டில் மட்டும் மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப யாருமே மன்னிக்காதீங்க. ஏய் விஷால் இந்த கண்ணாடி. என்ன குட்டீஸ் ஸ்கிட் பாத்தீங்களா? இந்த அண்ணன் சண்டை போட்டாங்கல்ல? கண்ணாடி கேட்கலாம். சும்மா குத்தல இந்த எப்பவுமே இப்படிதான் சரிங்களா? இது வந்து ஒரு சும்மா ஒரு காமெடி சரிங்களா? இந்த காமெடி வந்து இந்த அண்ணன் சண்டை போடுற மாதிரி அடிச்சு காட்டினாங்க. நீங்க தப்பா தான் நினைச்சீங்க. சரியா? சரிங்களா? நான் நிச்சயமா மன்னிப்பு. ஆமா இது மாதிரி நீங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுவாங்க. சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் வந்து மன்னிக்காம கோபமா இருந்துருவோம்ல, இந்த அண்ணா மாதிரி. ஆனா இந்த அண்ணா மாதிரி சாரி கேட்டே இருப்பான் ஃப்ரெண்டு. ஆனா நீ உங்க மன்னிக்கவே மாட்டீங்க சரிங்களா? சொல்லுங்க என்ன சொல்றது? அதான் பெரியவங்க கிட்ட வந்து சாரி சொல்லுங்க. நான் பேசின மாதிரி திமிரா பேசக்கூடாது. நல்ல எதா இருந்தாலும் பெரியவங்க தான். அவங்க கிட்ட சரிங்களா? சாரி கேட்டுருங்க. எல்லாம் சாரி கேட்கணும், மன்னிக்கணும் சரிங்களா? நீங்க நல்ல பசங்கல்ல. மாமா ஆ ஸ்கிட் நாடகம் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. அடுத்தது என்ன தெரியுமா? ஆ கதை கதையா? கதைத்துல யாரு தெரியுமாரா? சொல்லு. நம்ம மனோக்கா. அப்படியா? வாங்க வாங்க வந்து கதை சொல்லுங்க. வாங்க வந்து கதை சொல்லுங்க. ஆமா. ஏய் ஏய் போடா. அடிச்சு மணி வந்து போடா. நீ பெரிய போடா. 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 ஏய் இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கான். என்னாச்சு போல உனக்கு? சச்சோ ரொம்ப கோவமா இருக்கு. அக்கா என்ன போலோ? அந்த பையன் எவ்வளவு சண்டைக்கு வந்தாக்கா, அவனை தள்ளி விட்டு வந்துட்டேன். மன்னிக்கவே மாட்டேங்க அவனை. ஏய் அவன் உன்னை என்ன பண்ணான்? அவன் என்னை வந்து என் பார்த்து கிண்டல் பண்ணான். சச்சோ அதனால நீ திருப்பி அவனை தள்ளி விட்டியா அதுக்கா? ஆமா 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 ஆமா. அவன் கிண்டல் பண்ணா நீ அவனை மன்னிச்சிடணும். அப்படிலாம் கிடையாது. அவன் மோசமான அவன் மன்னிக்கவே மாட்டேன். அவனுக்கு அவன் தெரியாம கிண்டல் பண்ணிருப்பான். நீ அவனுக்கு மன்னிச்சிடலாம்ல. அதுக்காக இவ்வளவு கோவப்படணுமா? ஆமா எனக்கு எவ்வளவு கோபம் வந்து தெரியுமா? கோவப்பட்டனால உனக்கு எப்படி மூச்சு வாங்குது? இந்நேரம் உனக்கு பிபி ஏறி இருக்கும் போலோ. ஆமாக்கா. அதனால நம்ம உடம்புக்கு தான் போலோ கேடு.
சரியா? நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல போலோ. மன்னிச்சு விடுறதுதான் ஏசப்பா பிள்ளைங்களுக்கு அழகு. சரியா? சரிக்கா. நீங்க கூட பாரு, நீ கோவமா பேசிட்டு இருந்தியா, பார்த்தோன்னே நம்ம கிட்ஸ வெல்கம் பண்றதுக்கே மறந்துட்டேன் பாரு. ஐயோ அக்கா, அந்த பிள்ளைங்க என்னைய பார்த்துட்டே இருந்திருப்பாங்களே. ஆமா போலோ, நான் கோவப்பட வர பார்த்துட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க பாரு. அக்கா ஏன் காப்பி பண்ணீங்க? தனியா இருந்து கேட்டுக்கலாம்ல. இல்ல போலோ, இப்ப பாரு, இன்னைக்கு தலைப்பு கூட நம்ம கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தலைப்பு மன்னிப்பு. சரியா? அக்கா சூப்பரா இருக்கு தலைப்பு மன்னிப்பு. ஆமா, மன்னிப்பு அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த மன்னிக்கிற குணம் நம்ம வாழ்க்கையில வரணும். இப்ப நீ கோவப்பட்டுட்டு இருந்த பாத்தியா? ஆமாக்கா. கோவப்படவே கூடாது போலோ. அவன் கோவப்படுத்திட்டானே. நீ அவன் கோவப்படுத்தினாலும் நீ அவனை அமைதியா மன்னிச்சு விட்டுறணும். அதான் அவனுக்கு கொடுக்குற நல்ல தண்டனை, தெரியுமா? சரிக்கா, நீ சொல்லுங்க எப்படின்னு கேக்குறேன்க்கா. ஆமா, சரியா? இன்னைக்கு கூட நம்ம குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்லலாம். சரியா? சரிக்கா. ஓகே. ஒரு குட்டி பையன், பேரு பாபு. பாபு? ஆமா. சரிக்கா. பாபு இல்ல, ஒரு மரத்தடியில தூங்கிட்டு இருந்தான். அப்படி தூங்கிட்டு இருந்தானாக்கா? ஆமா, தூங்கிட்டு இருந்தானா? காலையில முழிச்சு பார்த்தான். அப்படியே அவனுக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்படி தூங்கிட்டானா? ஆமா. சரிக்கா. யாரா மரத்துக்கு அடியில தூங்குவாங்களா? இல்லக்கா, எனக்கு தான் பயம்க்கா. நான் மரத்துக்கிட்ட தூங்கவே மாட்டேங்க. நைட் எல்லாரும் வீட்ல தானே தூங்குவோம். ஆமாக்கா. ஆனால இந்த பாபு மரத்தடியில தூங்கிட்டு இருந்தவன் காலையில முழிச்சு பார்த்தா அப்படியே முழிக்கிறான். ஐயோ, நம்ம எங்க வந்துட்டோம், எங்க இருக்கோம் தெரியல அப்படின்னு சுத்தி முத்தி முழிக்கிறான். சரிக்கா. ஏன் தெரியுமா? ஏன்க்கா? பாபு படுக்கும்போது எங்க படுத்தான் தெரியுமா? அக்கா நீங்க சொன்னதாக்கா எனக்கு தெரியும். பாபு நைட் அவங்க அப்பா அம்மா கூட படுத்து தூங்கிட்டு இருந்தான். என்னக்கா, அப்பா அம்மா கூட படுத்து தூங்குனவன் திடீர்னு மரத்துக்கடியில போயிட்டானா? ஆமா, காலையில எழுப்பி பாக்குறான் மரத்துக்கடியில தூங்கிட்டு இருக்கான். அக்கா தூக்கத்துல எழுந்துச்சு நடந்துட்டானா? இல்ல போலோ. என்னக்கா ஆச்சு? என்னாச்சு தெரியுமா? பாபுல குழந்தையா இருக்கும்போது உன்னை யாரோ குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்களா? ஐயோ அக்கா, பாவம்க்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கக்கா. ஆமால. ஆமாக்கா. அப்பா அம்மா போட்டு போயிட்டாங்களா? அதனால இத பார்த்து ஒரு அப்பா அம்மா இல்ல அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தாங்க. சரிக்கா. ஆனா எடுத்ததுல பாரு, உங்க அப்பா அவனை வளர்க்கறாங்கல்ல. ஆமாக்கா. அப்பா அந்த குழந்தைய சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா உங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்ல. சரி, பாவம்க்கா. பாபுவ அம்மா நேசிக்கவே மாட்டாங்க. சரிக்கா. பாபு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. பாபு எப்போதுமே அழுதுச்சே இருந்தான். இத பார்க்கும்போதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சரிக்கா. ஐயோ, பாபு எப்பவும் அழுதுட்டே இருக்கானே, அவன் ரொம்ப கவலையா இருக்கானே, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்னு இந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க? என்னக்கா பண்ணாங்க? நம்ம முன்னாடி கஷ்டப்படுவேனா, எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுல பாபுவை நைட்டு நல்லா தூங்கும் போது பாபுவை கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியில அவனை படுக்க வச்சுட்டு வந்துட்டாரு. சரிக்கா. பாபு முடிச்சு பார்த்தான், பக்கத்துல படுத்திருந்த அப்பா அம்மா காணோம். ஐயோ, பயந்து போனே. யாரு இருக்கா இப்ப அங்க பக்கத்துல? மரம் தான் நிக்குது. அவன் நினைச்சான், அச்சோ அப்பா அம்மா மரம் ஆயிட்டாங்களா அப்படின்னு தேடி பாக்குறான் அப்பா அம்மா எங்கன்ட்டு. ஆமா கேக்கா, வீடும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு மரம். அப்ப எல்லாத்துக்கும் பயமா தானக்கா இருக்கும். பயமா இருக்கும். இவன் அந்த மரத்துக்கு கீழே எழும்பி சுத்தி முத்தி பாக்குறான், யாருமே இல்ல. உடனே இல்ல, இவன் எழும்பி தெருவா போறான். யாராவது எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களா, எங்கேயாவது நான் போய் சாப்பிட மாட்டேனா, எனக்கு சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டே போகும்போது பாவம்க்கா, பசிக்கும். ஆமா, எல்லாத்தையும் போய் கேட்டானா, யாருமே வேலை தரல அவனுக்கு. சரிங்கக்கா. ஏன்னா அவன் 7 வயசு பையனுக்கு யார் வேலை கொடுப்பா இல்ல? ஆமாக்கா, சின்ன பையன் போனாச்சு கட்டிடுவாங்கல்ல. என்ன பண்ணா தெரியுமா? யோசிச்சான், சின்ன பையனாலும் ரொம்ப புத்திசாலியா இருந்தான். சரிக்கா. யோசிச்சான், ஒரு அம்மா இல்ல தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களா ஒரு சின்ன ஹோட்டல்ல. அந்த அம்மாட்ட போய் சொன்னா, அம்மா அம்மா நான் உங்களுக்கு உதவி செய்யறேம்மா, எனக்கு ஏதாவது சாப்பாடு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரிங்கக்கா. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பையனை பார்க்க பாவமா இருக்கு, சரி நான் சொல்ற குட்டி குட்டி வேலை எல்லாம் செய், நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலைக்கா. அவன் அப்ப பசிக்கு நல்லா சாப்பிட்டுல அப்படியே அந்த அம்மாட்ட வேலை செஞ்சான். கொஞ்சம் பெரிய 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 பையனாக ஆக அவன் அப்படியே ஒவ்வொரு வேலையா நல்லா கத்துக்கிட்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சான். சரிங்கக்கா. அப்படியே அவன் வளர்ந்து 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 பெரிய பையன் ஆயிட்டான். பெரிய பையன் ஆயிட்டோன்னையும் நல்லா பெரிய வேலை சிக்க போனா, பெரிய வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான்.
அவன் சம்பாதிச்சதெல்லாம் நல்லா சேர்த்து வச்சு பத்திரமா வச்சு சந்தோஷமா இருந்தான். சரிக்கா. சரியா? பெரிய பையனானோடனையும் அவன் என்ன பண்ணா, அவனுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா, அவன் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருந்தான். சரிக்கா. சந்தோஷமா இருக்கும்போதுல ஒரு நாள் அவன் வெளியே வேலைக்கு போயிட்டானா. வேலைக்கு போயிட்டப்ப அவங்க வைஃப் மாத்திரம் வீட்டுல இருந்தாங்க. வீட்டுல இருக்கும்போது பாவம் ஒரு தாத்தாவும் பாட்டியும் இல்ல, அவங்க வீட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். சரிக்கா. வந்துட்டு இருக்கும்போது அவங்க உங்க வைஃப பார்த்து சொன்னாங்க, பாபுடைய வைஃப பார்த்து சொன்னாங்க, பாப்பா எங்களுக்கு ஏதாவது இருந்தா சாப்பாடு போடு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். சரிக்கா. பாபு வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த வயசானவங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருந்துச்சாம். அவங்களுக்கு வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நல்ல துணி கொடுத்தா. சரிக்கா. அது மட்டும் இல்ல, இவர் ரொம்ப இருட்டிடுச்சா, அந்த தாத்தா பாட்டிய நீங்க இந்த இருட்டுல எங்க போவீங்க, இன்னைக்கு எங்க வீட்லயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ரூம்ல தங்க வச்சாலாம். சரிங்கா. நைட்டுல அந்த பாபு போயிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தப்ப எப்பவும் போல போய் சாப்பிட உட்கார்ந்தா பாரு, எல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாப்பிட உட்கார்ந்தப்ப பாபு வைஃப் சொன்னாங்க, அங்க பாருங்க ஒரு வயசான தாத்தா பாட்டி வந்தாங்க, அவங்க பார்க்க பாவமா இருந்துச்சு, அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து அவங்களை இந்த ரூம்ல தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிங்கா. சொன்னப்ப சரி பாபு சாப்பிட்டு போய் அந்த தாத்தா பாட்டியை பார்க்க போனாங்க. தாத்தா பாட்டி பார்த்தா தாத்தா பாட்டி நல்லா சாப்பிட்டு ரூம்ல அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. சரிங்கா. பாபு வந்த உடனே உள்ள தாத்தா பாட்டி, ஐயோ இந்த வீட்டுக்கார ஓனர் வந்துட்டாரு, நம்மள வெளியே தொத்திடுவாரோ என்னமோ தெரியலையே பயந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்களா. அப்ப பாபு அவங்கள பார்த்தோம். பார்த்தப்ப அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன தெரியுமா? அவன் ஏன்க்கா ஆச்சரியப்படணும்? ஏன் ஆச்சரியப்படணும்னு கேக்குறியா? அந்த தாத்தா பாட்டி யார் தெரியுமா? யாருக்கா? அவனை சின்னதுல வளர்த்தாங்க பத்தியா, அந்த அவனுடைய அப்பா அம்மா. தெரியுமா? குட்டி வயசு வச்சு வளர்த்தாங்கல்ல, 7 இயர்ஸா இருக்கும்போது அவனை வச்சு நல்லா வளர்த்தாங்க, அந்த அப்பா அம்மாவா? அந்த அப்பா அம்மா என்னே பாபுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, என்ன வளர்த்த அப்பாவும் அம்மாவும் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாபு அதை காட்டிக்கவே இல்ல. காட்டிக்காம அந்த தாத்தா பாட்டிட்ட கேட்டான், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, உங்களுக்கு சின்னதுல ஒரு பையன் இருந்தானா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த அப்பா அழுதுகிட்டே சொன்னாங்க, ஆமாப்பா அந்த பையனை நான் தான்ப்பா கொண்டு போய் ஒரு மரத்தடியில நைட்டோட நைட்டா விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த அம்மாவும் சொன்னாங்களாம், அம்மா அம்மா எங்களுக்கு பாபுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இந்த பாபு சொன்னானா, அப்பா அம்மா நான் தான் அந்த பாபு அப்படின்னு சொன்னானா. ஐயப்பா அக்கா, அவங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருந்துக்கும்க்கா? சந்தோஷமா இருந்துச்சா? ஆமா. ஆனா அந்த தாத்தா பாட்டிக்கு சந்தோஷமா இல்ல தெரியுமா? ஏன்க்கா? அப்படியே பயந்தாங்க. ஏன்க்கா? நம்ம சின்னதுல இந்த பையனை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டோம்ல, ஆமா தாத்தா பயந்தாரு. சரிங்கா. இந்த பாட்டு இருந்துச்சு, ஐயோ நம்ம சின்னதுல பாபுவை எவ்வளவு கஷ்டப்படுத்தணும், பெரிய ஆளா இருக்கானே நல்லா பணக்காரனா இருக்கானே நம்மள என்ன கஷ்டப்படுத்திடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. ஐயோ. அப்ப பாபு சொன்னா, ஏன் பயந்த மாதிரி இருக்கீங்க, அப்படியே பயந்துச்சீங்க, நான் எதனா உங்களுக்கு கொடுமைப்படுத்துவேன்னு பயந்தீங்களா அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த அப்பா அம்மாவும் இல்ல, தம்பி தம்பி எங்களை மன்னிச்சிடுப்பா எங்களை மன்னிச்சிடுப்பா நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு அழுதாங்களாம். சரிக்கா. உடனே பாபு சொன்னா, ஐயோ எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல, உங்களை எப்பயோ மன்னிச்சிட்டேன், என்னுடைய அப்பா அம்மா எனக்கு திரும்ப கிடைச்சதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னானா. சரிங்கா. பாபுடைய அப்பாவும் அம்மாவும் நான் தொடச்சிட்டு எழும்புனாங்க. பாபு சொன்னா, நான் உங்களை மன்னிச்சுட்டேன், எனக்கு பண்ண தப்பெல்லாம் நான் மறந்துட்டேன், திருப்பி என் கூட சந்தோஷமா இருக்கலாம், அப்பா அம்மாவை நான் இனி சந்தோஷமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னானா. பாத்தியா அந்த அப்பா அம்மா 2 பேரும் நான் தப்பு செஞ்சுட்டேனே பயந்தப்ப பாபு அவங்க செஞ்ச கஷ்டத்துக்கு திருப்பி அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கலாம்ல. ஆமாக்கா. ஆனா கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா அவங்கள மன்னிச்சு சந்தோஷமா வீட்டுல எடுத்துக்கிட்டான் பாத்தியா. ஆமாக்கா. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அக்கா என்ன அவன் ஏசப்பா பிள்ளையா? ஆமா. அதான் மன்னிச்சிட்டானா? மன்னிக்க முடியும். அக்கா அக்கா சொல்லு போலோ. அப்போ நானும் அந்த பையனை போய் மன்னிச்சிரட்டுமா? கண்டிப்பா போலோ, கண்டிப்பா
எப்பா யார் நமக்கு விரோதமா தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறதுல நம்ம முதல் ஆளா இருக்கணும் தெரியுமா? சரிக்கா. மன்னிச்சா பெரிய ஆசீர்வாதத்தை ஏசப்பா வச்சிருக்காங்க. சரிக்கா. சரியா? மாமா மாமா அக்கா சூப்பரா கதை சொன்னாங்க மாமா. ஆமா ஆமாம்மா நல்லா சொன்னாங்க. மாமா அடுத்தது என்ன தெரியுமா? ஆ. நம்ம கிட்ஸ்காரன்ல அடுத்தது வசனம். வசனமா? டாக்டர் நான் சொல்லி தரேன். எஃப்சி அக்கா. அப்படியா? கூப்பிடலாமா? கூப்பிடும். வாங்க வாங்க. சாரி மாமா. எஃப்சி அக்கா வாங்க. வாங்க 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 வாங்க. ஹாய் குட்டீஸ், இப்போ ஒரு வசனம் கத்துக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இப்போ ஆக்ஷன் கத்துக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். என்ன குட்டீஸ் அமைதியா இருக்கீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மாமா வசனம் சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. மாமா அடுத்தது என்ன தெரியுமா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட போறாங்க. எப்படி மாமா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆமா சூப்பர். ரைட் 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 ரைட். எனக்கு டான்ஸ் ஆடணும் ஆசையா இருக்கு. ஆடுவோம். ஆட சொல்லிட்டு ஆடுகள் நம்ம ஆடுவோம். ஆடலாமா? ஆடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்க வாங்க வாங்க வந்து டான்ஸ் ஆடுங்க வாங்க. நல்லா ஆடினாங்கல்ல, கலக்கலன்னு கலக்கிட்டாங்கல்ல. ஆமா சூப்பர் பண்ணீங்களாம். ஆஹா. அடுத்தது என்ன தெரியுமா? பைபிள் 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 பயோடட்டா. பைபிள் பயோடட்டா போடுங்க 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 வாங்க. இவன் தான் யோசேப்பு. இவன் தன்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப செல்லமான பையன். அப்பா அவனை ரொம்ப நேசித்தார். ஒரு நாள் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கண்டான். அந்த கனவு பிரகாரம் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை வணங்குறதாக அந்த செய்தி இருந்தது. அதை அவன் தன் சகோதரர்கிட்ட சொன்ன உடனே அவங்க எல்லாரும் அவன் மேல கோபமாயி அவனை தூக்கி ஒரு குழியில போட்டாங்க. குழியில போட்டுட்டு அப்பா கிட்ட போய் தம்பியை ஏதோ காட்டு மிருகம் அடிச்சு கொண்டுருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா தனியா அவன் பள்ளத்துக்குள்ள தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். பின்னாட்கள்ல ஆண்டவர் அவனை
பெரிய அதிபதியா பெரிய அதிகாரியா மாத்தினார். அப்படி உயர்த்தப்பட்ட பிறகு கூட அவன் தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்கணும்னு நினைக்கல. அதுக்கு பதிலா அவங்கள்ட்ட சமாதானமா இருக்கிறதா அவன் விரும்பினான். ஆண்டவரை தேடுற ஒவ்வொரு பிள்ளைகளும் பழி வாங்குறதோ சண்டை போடுறதோ இல்லாம எல்லாரு கூடயும் சமாதானமா இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. மாமா பைபிள் பேட சூப்பரா இருந்தது மாமா. நல்லா இருந்தது. அப்படி கிட்ஸ்கா தான் முடிஞ்சிச்சு. ஆய் குட்டி புடுவேன். கேள்வி நேரம். நானும் மாமா வாரம் ஏமாத்துறியா நீ? ஒரு வாரம் கூட ஏமாற மாட்டிருக்காரு மாமா. ஏய் அழக்கூடாது. கூப்பிடுங்க. ஆமா கூப்பிடுவோம். நீங்க வா கூப்பிடு. ஆமா அப்புறம் எனக்கு தெரியும் நான் எழுதி கொடுக்க போறேன் பறிச்சு வாங்க போறேன்னு என்ன ஏமாத்துறது நீங்க. சரி கூப்பிடுவா. கூப்பிடுமா? வாங்க கேள்வியில கேளுங்க. வாங்க வாங்க நல்லா கேள்வி கேளுங்க. ஹாய் குடீஸ், இன்னைக்கு கேள்வி கேட்கட்டுமா? சரி, இன்னைக்கு என்ன கேள்வினா ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, எப்சிஏக்கா வந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனம் என்ன வசனம் சரிங்களா? இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணனுக்கு உடனே ஃபோன் பண்ணி பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளிட்டு போங்க. நீங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 94470944 9444700944. நீங்க வர சண்டே நைட் 8 மணிக்குள்ள அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளிட்டு போங்க சரிங்களா? வர சண்டே நைட்டு 8 மணிக்குள்ள மறந்துடாதீங்க. கேள்வி நல்லா கேட்டாங்கல்ல, பால் தெரியும்ல? நான் அப்பயே போயிட்டு இருப்பேன், நீங்க தான் புடிச்சு வச்சுன்னு. என்ன கேள்வி தெரியலையா? என்னடா டீம் என்ன பயப்படுத்துற? மாமா ஏமாத்திட்டு இப்படி ஏமாத்துறா என்னைய பாத்தீங்களா? மாமா இல்ல மாமா, நான் உங்க டீம் தானே. சரிதா டீம் மாமா. இப்படி சொல்லி என்னைய நைஸ் பண்ணிடுறான். நம்ம கிளம்புறதா இருந்துச்சு. ஆமா க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பலாமா? சரி. ப்ரேயர் பண்ண யாரை கூப்பிடலாம்னா ஸ்டெல்லா அக்கா கூப்பிடுவோமா? சரி வாங்க 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 வாங்க. ஆமா வாங்க ப்ரேயர் பண்ணுங்க போங்க. ஹாய் குட்டீஸ், ப்ரே பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தகப்பனை மன்னிப்பை குறித்து அநேக காரியங்கள் கேட்டாங்க ராஜா. அதை தகப்பனை தங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கிற செய்யுங்க. மற்றவர்களை மன்னிக்கும் பக்குவத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். மாமா ஸ்டெல்லா அக்கா சூப்பரா ப்ரே பண்ணாங்க. நல்லா ப்ரேயர் பண்ணாங்கல்ல. அசிங்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பலாமா? போ சொல்லுவோம். குட்டீஸ் அடுத்த வாரம் நாங்க வருவோம் சரிங்களா? ஆமா. எங்க போவோமே எங்க பார்க்க அங்கே உட்காந்து வராங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியா வாங்க. இவன் உங்களுக்கு தெரியாது, அதனால ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டீம், உங்கள் மாமா. பாய். போன் போடுவோம், நம்ம நேரம் ஆச்சுல. ஆமா ஆமா பாய் 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 பாய். கோச்சுக்கிறாங்க. சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் வாங்க, உல்லாசம் உற்சாகம் உலவருமே. பாடல்கள் உண்டு, பப்பட்சு உண்டு, வசனமும் கதைகளும் இங்கே இருக்கு. நாடகம் உண்டு, நல்ல கருத்துக்கள் உண்டு, ஜபங்களும் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க, உல்லாசம் உற்சாகம் உலவருமே. சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே. எல்லோரும் வாங்க, இங்க சந்தோஷம் தாங்க, உல்லாசம் உற்சாகம் உலவருமே.